ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 4 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு கூட நம்ம கொடுத்து விடலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எல்லா ரெசிபியுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஃபஜித்தா சாண்ட்விச் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு நான் 4 கலரில் வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன். ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன். எல்லா கலர் கிடைச்சாலும் போடுங்க. இல்லை 1-2 கலர் கிடைக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா கலர் கேப்சிகமையும் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது சிக்கனுக்கு வந்து ஒரு மேரினேஷனுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் குருமிளகு, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு அரை மூடி லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் ரொம்ப வேண்டியதில்லை. இந்த லெமனில் வந்து ரொம்ப சாறு இல்லை, அதனால நான் அரை மூடின்னு சொல்கிறேன். ஒரு அளவாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே வந்து கொரகொரப்பாக வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இடிக்கிற கல் இருந்தால் இடிச்சும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்கக்கூடாது. எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டேன். இப்போது நம்ம அதில் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம், இப்போ உப்பு போட வேண்டாம். இந்த சிக்கனோட நல்லா வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணுங்கிறது இல்லை, உடனேவே நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மேரினேட் பண்ணிக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டாலே இது வந்து வெந்துடும். ஏன்னா நம்ம போன்லெஸ் பிரெஸ்ட் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்லேயே வந்து இது வெந்துடும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணாலே சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு செஞ்சாலும் செய்யலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டும் கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை மட்டும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் சிக்கனும் வெங்காயமும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கேப்சிகம் வந்து 1 பை 1 சேர்த்துடலாம். கேப்சிகம் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணால் போதும். 1 நிமிஷத்துக்கு வந்து சாட்டே பண்ணிங்கன்னா போதும். எல்லா கலரையுமே வந்து இப்போ நான் எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வந்து பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இல்லையா, இந்த கேப்சிகம் ஆனியனுக்கு ஒரு அளவாக லைட்டாக வந்து உப்பு தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஆரிகனோ இருந்ததுன்னா கொஞ்சமாக தூவிக்கோங்க. அது இல்லைன்னா கசூரி மேத்தி இருக்கும் இல்லையா, இந்த ட்ரைடு மேத்தி லீஃப், அது கொஞ்சம் தூவி விட்டுட்டு கெச்சப் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் வந்து காரம் பிடிக்கும்னா சில்லி சாஸ் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து சில்லி சாஸ் வந்து போடலை. இதில் வந்து கார்லிக் சாஸ் மட்டும் போடுறேன். மஸ்டர்ட் சாஸ் கூட போடலாம். சாஸ் வந்து உங்கள் ஆப்ஷன் தான். எந்த சாஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெட் வந்து ஒரு சைடு மட்டும் நான் பட்டர் தடவிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மில்க் ப்ரெட் யூஸ் பண்ணணுன்னா அது உங்கள் ஆப்ஷன் தான். எந்த ப்ரெட்டு பிடிக்குமோ அதில் வந்து ஒரு சைடு மட்டும் பட்டரை வந்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. 2 சைடும் தடவை தேவையில்லை, ஒரு சைடு மட்டும். எத்தனை சாண்ட்விச் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டர் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள் சைடுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஸ்ப்ரெட்டபிள் சீஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஸ்ப்ரெட்டபிள் சீஸ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நம்ம பர்கர் சீஸ் வைப்போம் இல்லையா, அது ஒரு ஸ்லைஸ் கூட வச்சுக்கோங்க. அதுவும் வேண்டாட்டி இது ஸ்டஃபிங் மட்டுமே போதும். பட் இந்த ஸ்ப்ரெட்டபிள் சீஸ் வைக்கிறப்ப இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம பட்டர் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை சாண்ட்விச் வேணுமோ செஞ்சுட்டு பேனில் வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். டோஸ்டர் இருந்ததுன்னா இன்னும் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். நான் பேனில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சூப்பரான ஃபஜித்தா சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டொமேட்டோ ஃப்ரைடு இட்லி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மினி இட்லி வந்து ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து கரெக்டாக வந்து 40 மினி இட்லி வந்து செய்கிறேன். ரொம்ப சின்ன சைஸ் இட்லிங்க, இது ரொம்ப குட்டியாக இருக்கும். மினி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை. ஃபஸ்ட்டு இட்லி செஞ்சு வச்சாச்சு.
இப்போ இதுக்கு வந்து நான் 40 இட்லிங்கிறது வந்து ரொம்ப சின்ன சைஸுங்கிறதுனால ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணணும். வெங்காயம் வந்து கண்ணுக்கே தெரியக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லியோட அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த வெங்காயம் தக்காளியோட அளவை வந்து கூட்டிக்கோங்க. நான் வந்து ரொம்ப சின்ன இட்லிங்கிறதுனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிறேன். அதை இந்த அளவுக்கு பொடியாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 பல்லு பூண்டை அதையும் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும், கண்ணுக்கே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரொம்ப நிறையா வேண்டியதில்லை, பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சி தான் சன்னமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பொடியாக தான் நீங்கள் கட் பண்ணி வைக்கணும், எதுவுமே பெருசாக இருக்கக்கூடாது. இஞ்சி பூண்டை வந்து தட்டியும் போட்டுக்கலாம், நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு லைட்டாக கடுகு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன், இந்த இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை வந்து போட்டு நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வணங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்தணும். நல்லா இஞ்சி பூண்டு வந்து வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணுக்கே தெரியக்கூடாதுங்க, ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. இதையும் வந்து வணக்கி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வணக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன சைஸ் இட்லி, அந்த அளவுக்கு நான் இந்த கணக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி இன்னும் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது எல்லாமே வணங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இது கலர் மட்டும்தான் வரும், காரம் வராது. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கறி மசால் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து பச்சை மிளகா போடாதனால நான் வந்து காரத்துக்கு தனி கார மிளகு பொடி மட்டும் போட்டுக்கிறேன். மசாலா மிளகு பொடியில் தனி மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், ஸோ இந்த மசாலாக்கு அளவாக உப்பு போட்டிங்கன்னா போதும். இப்போ இது மசாலா தீயாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி விட்டால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவை வந்து நல்லா வந்து பச்சை வாசம் போகிறது அளவுக்கு பரட்டி விட்டுருங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா மசாலா வந்து கரியாமல் நல்லாயிருக்கும். நல்லா வந்து பரட்டி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து லைட்டாக மேலே வந்துடணும். பார்த்திங்களா, எண்ணெய் லைட்டாக இப்படி பிரிஞ்சு வருது. இப்போ வந்துட்டு 2 ஸ்பூன் கெச்சப் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிங்கன்னா போதும். 2 ஸ்பூன் கெச்சப் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இட்லி எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துடலாம். இது நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பிட்றப்பையும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சைட் டிஷ் எதுவுமே வேண்டியதில்லை, அப்படியே நம்ம கொடுத்து விட்டுறலாம் டிஃபன் பாக்ஸுக்கு. நல்லா இப்போ வந்து ஃப்ளேமை நல்லா ஹையாக வச்சுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த மசாலா கூட இட்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு பரட்டி விட்டுருங்க. இப்போ சூப்பராக டொமேட்டோ ஃப்ரைட் இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி வந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீஸ்கார்ன் தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கார்ன் ஸ்டஃப் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு அளவாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் விட்டால் போதும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நீளமாக வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. லைட்டாக ஒரு 1/2 செகண்ட் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை வணக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரோசன் கார்ன் தான் வாங்கியிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கினாலே வெந்துடும். இது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு
ஸ்வீட் கார்ன் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், இது ரெண்டும் நல்லா வணங்கிடுச்சு. இதில் ஒரு க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா சன்னமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்து வணக்கி விடணும். அப்போ தான் வந்து கேப்சிகம் வந்து டாமினேட் பண்ணாது, அந்த ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணாது. நல்லா ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வந்து வணக்கி விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம். கம்மியாக போட்டால் போதும், ரொம்ப இருக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக போட்டால் போதும். தோசை மாவில் வந்து உப்பு இருக்கும், அதனால் வந்து பார்த்து உப்பு கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் காஷ்மீரி மிளகு பொடி போடல, நல்லா காரத்துக்கு தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். வேணும்னா பெப்பர் கூட இடித்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா பெப்பரை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதில் கசூரி மேத்தி வந்து லைட்டாக தூவி விட்டுடலாம். இந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கசூரி மேத்தி சேர்த்துறப்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. கார்ன் ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் தோசை வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா டிஃபனுக்கு நான் கொடுத்து விடுறதுனால நான் வந்து ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றுக்கிறேன். அப்போ தான் வந்து காஞ்சி போகாத மாதிரி இருக்கும். வீட்டில் சாப்பிட்றாங்கன்னா சன்னமாக ரோஸ்ட் மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கார்ன் ஸ்டஃப்பை வந்து சேர்த்துட்டு ஆயில் சுற்றி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு சைடு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து லைட்டாக ஒரே ஒரு தடவை திருப்பி போட்டோம்னா அந்த இந்த பக்கம் கார்ன் வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆன மாதிரி ஆயிருங்க. இப்போ இதில் வந்து இந்த மசாலா சீஸ் வந்து இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சீஸ் பிடிக்குன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். பட் சீஸ் போட்டு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. சீஸ் தோசையும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக குயிக்காக காலையில் செஞ்சிடலாம். அடுத்தது வந்து சீஸ் ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். மைதாவில் கூட செய்யலாம், பட் நான் கோதுமை மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதுக்கு வந்து அல்மராயோட ஸ்ப்ரெட்டபிள் சீஸ் தான் எடுத்திருக்கேன். சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து லைட்டாக லூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு உருண்டை எடுத்து ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதில் வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். நான் சும்மா கையிலேயே தடவிக்க போகிறேன். உங்கள்கிட்ட அந்த சிலிக்கான் ப்ரெஸ் இருந்ததுன்னா அதை போட்டு கூட தடவிக்கோங்க. ஒரு 4-5 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பியும் லைட்டாக கொஞ்சமாக இங்கே ஆயில் வச்சுட்டு இதையும் வந்து மடிச்சுக்கலாம். இப்படி செய்கிறப்ப ஆயில் வச்சு மடிக்கிறப்ப உள்ள லேயராக இருக்கும், நல்லாயிருக்கும். நார்மலாக சப்பாத்தி போடுறப்பமே இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக லேயராக இருக்கும். இப்போ ஸ்கொயர் மாதிரி மடித்தாச்சு. இதில் வந்துட்டு மாவு கொஞ்சம் போட்டு நல்லா இதே ஷேப்புக்கே வந்து எவ்வளோ சன்னமாக முடியுதோ அவ்வளோ சன்னமாக வந்து தேய்ச்சிடணும். இப்போ இந்த ஸ்ப்ரெட்டபிள் சீஸ் வந்து நான் அல்மராயோட தான் எடுத்திருக்கேன். பக்னு ஒரு பிராண்டு கிடைக்கும் இங்கே ஒமானில், அதுவும் நல்லாயிருக்கும், அல்மராயும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாகவே இருக்கும் டேஸ்ட்டில். இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஊரில் வந்து அமுலில் வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ப்ரெட்டபிள் சீஸ் வந்து அமுல் பிராண்டில் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு 2 சைடும் இந்த மாதிரி போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். பொறுமையாக எடுத்து 2 சைடும் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்க சீஸ் வெளியில் வராது. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டா நல்லா சீல் ஆயிரும், உள்ளே இருக்க சீஸ் வந்து வெளியில் வராது. சென்டரையும் நல்லா சீல் பண்ணிடுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ ஷேப் வந்து நல்லா நீட்டாக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்மா சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் சீஸ் மட்டும் போட்டிருக்கேன்.
இது கூடவே வந்து நம்ம ஹனியும் போட்டு சாப்பிட்லாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் மடித்து தேய்ச்சிட்டு 2 ஸ்பூன் ஸ்ப்ரெட்டபிள் சீஸ் வச்சுட்டு ஹனி வந்து லைட்டாக போட்டு சாப்பிட்டா இன்னும் வந்து நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். இந்த பிளாசம் ஹனி எடுத்திருக்கேன், இதை வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. ஹனி பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, வெறும் சீஸ் மட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரியே 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி எட்ஜஸை எல்லாம் நல்லா சீல் பண்ணிடுங்க. அப்போ தான் வெளியில் எதுவும் வராது சுடுறப்ப. இதோட எக்ஸ்ட்ராஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து சுட்டு எடுத்துட வேண்டியது தான். நல்லா எட்ஜஸை சீல் பண்ணிக்கோங்க, வெளியில் வராத மாதிரி. ஒரு தவா வச்சு மீடியம் ஃப்ளேம்லையே வந்து நல்லா சுட்டு எடுத்துடலாம். தீ ரொம்ப ஃப்ளேம் வந்து ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரியே நீங்கள் சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த 4 ரெசிபியுமே வந்து ரொம்ப ஈஸியாக காலையில் நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்து விடுறதுனால நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பசங்களுக்கு கொடுத்து விடுவேன். நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you in another video. Bye bye.